நண்பர்கள் அனைவருக்கும் இளம்புரு வழுதியின் இனிய வணக்கம். கேள்வி கேட்கும் தம்பிகள். நம்ம நாம் கூமுட்டை கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமானை பார்த்து நம்ம கூமுட்டை தம்பிகள் எல்லாமே கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏனே சோறு தின்றியா இல்லை சோத்தை விட்டு வேறு தின்றியா? இந்த பீஸா, பர்கரு, பானிபூரி, மசால் பூரி, கடலை உருண்டை, பொறி உருண்டை, பொட்டுக்கடலை இந்த மாதிரி எதுவும் வாங்கி தின்றியானே அப்படின்ற மாதிரி நாம் கூமுட்டை கட்சியினுடைய கூமுட்டை தம்பிகள் எல்லாமே குடிகாரன் சீமானை நோக்கி கேள்வியில் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கேள்வி எழுப்பதன் விளைவாக நம்ம ஆமையன் அமைதியாக இருக்கார். ஸோ கேள்வி கேட்கும் தம்பிகள், அமைதியான ஆமையன், பரிதாபத்தில் நாம் கூமுட்டை கட்சி, இந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் இன்றைக்கான காணொலியை பார்க்க வரோம். அதாவது நம்ம நாம் கூமுட்டை கட்சியினுடைய கூமுட்டை தம்பிகளுக்கு அறிவு வந்துருச்சுங்க. அறிவு வந்து கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சமூக வலைத்தளங்களை போட்டு புழக்க ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம குடிகாரன் சீமான. ஸோ அது என்னென்ன கேள்விகள் அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலில் பார்த்துடலாம். அதான் மக்களே, பொதுவாகவே ஒரு கட்சி எதனை மையப்படுத்தி அரசியல் பண்ணுவாங்க அப்படின்னா, தனக்குன்னு ஒரு சில கொள்கை கோட்பாடுகள் வச்சுக்கிடுவாங்க. அதே மாதிரி தனக்கென்று ஒரு ஐக்கான் வச்சுக்கிடுவாங்க, ஒரு தலைவருடைய ஐக்கான் வச்சுக்கிடுவாங்க. ஸோ அந்த தலைவருடைய ஐக்கானை வச்சு தான் அரசியலை பண்ணுவாங்க. அதே மாதிரி தனக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடுகளை வச்சு அரசியல் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துங்க, அவங்க தந்தை பெரியார் அவர்களை மையப்படுத்தி அரசியல் பண்ணுறாங்க. அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி எடுத்துங்க, அவங்க புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை மையப்படுத்தி அரசியல் பண்ணுறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவை மையப்படுத்தி அரசியல் பண்ணுறாங்க. பாரதிய ஜனதா கட்சி இந்து மதம் என்று சொல்லப்படுகின்ற இல்லாட்டி ராமர் அதை மையப்படுத்தி அரசியல் பண்ணுறாங்க. ஸோ எந்தெந்த கட்சிகள் தனக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடுகளை வைத்திருக்கின்றார்களோ, தனக்கென்று ஒரு தலைவர்களை வைத்திருக்கின்றார்களோ, அந்த தலைவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை என்றால் களத்தில் இறங்கி போராடவும் தயங்க மாட்டாங்க. ஓகேங்களா? பிற கட்சிகள் ஏதாச்சும் தன்னுடைய தலைவரை இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னா களத்திறங்கி போராட்டம் பண்ணுவாங்க, கண்டிக்க ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் எல்லா கட்சிகளுமே ஃபாலோ பண்ணுற அரசியல் ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி தான் நம்ம நாம் கூமுட்டை கட்சியினுடைய குடிகாரன் சீமான் எதனை மையப்படுத்தி அரசியல் பண்ணுறாரு? ஈழத்தமிழர்களை மையப்படுத்தி அரசியல் பண்ணுறாரு. கரெக்டுங்களா? அவரை பொறுத்தவரை ஈழத்தமிழர்கள் தான். ஈழத்தமிழர்கள் ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா நான் தாண்டா, அது பிராண்டிங் அப்படின்ற மாதிரியே பொது வழியில் காட்டிக்கிறாரு. ஸோ நாம் கூமுட்டை கட்சி எதனை மையப்படுத்தி அரசியல் பண்ணுது அப்படின்னா, ஈழத்தமிழர்களை மையப்படுத்தி அரசியல் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம நாம் கூமுட்டை கட்சியினுடைய கூமுட்டை தம்பிகள் எல்லாமே நம்ம குடிகாரன் சீமான் நோக்கி கேள்வியில் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஏன்னா நீ ஈழ பிச்சை எடுத்தான உடைய கட்சியை வளர்க்குற, ஈழ பிச்சை எடுத்தான உடைய வயிறை வளர்க்குற, ஈழ பிச்சை எடுத்தான நீ சொகுசு கார்லாம் வாங்கி அது சொகுசா போற, அப்படிங்கிற பட்சத்தில் ஈழத் தமிழர்களுக்கு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது நீ ஏன் வாயவே திறக்க மாட்டற அப்படின்னு சொல்லி குடிகாரன் சீமானை பார்த்து கூமுட்டை தம்பிகள் எல்லாமே கேள்விகள் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சியின் மூலமாக கொண்டு வரப்பட்ட இஸ்லாமிய விரோத சட்டம், அதே மாதிரி ஈழத்தமிழர்கள் விரோத சட்டம் என்று சொல்லப்படுகின்ற சட்டம் என்னது? CAA என்று சொல்லப்படுகின்ற சட்டம், சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இந்த சட்டத்தின் மூலமாக யார் யாரெல்லாம் பாதிப்பு உள்ளாக்கப்படுறாங்க? இஸ்லாமியர்களும் ஈழத்தமிழர்களும். ஸோ இலங்கையிலிருந்து வந்த ஈழத்திலிருந்து வந்த அந்த ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுகின்ற சட்டம் தான் CAA என்று சொல்லப்படுகின்ற சட்டம். அது இஸ்லாமியரும் பாதிக்கப்படுறாங்க. நீ இஸ்லாமியர்களுக்காக போராட வேணாம், ஏன்னா குடிகாரன் சீமான் இஸ்லாமியர்களுக்காக போராட போகிறது கிடையாது. ஏன்னா அவர் தான் என்ன சொல்லிட்டாரு, வந்தேரிகள், அதாவது இஸ்லாமியர்கள் எல்லாத்தையுமே வந்தேரிகள், அதுமாதிரி சைத்தானின் பிள்ளைன்னு சொல்லிட்டாரு. சரி, அவர் இஸ்லாமியர்களுக்காக போராட வேணாம். ஆனால் சட்டத்தின் மூலமாக பாதிக்கப்படுகின்ற இன்னொரு மக்கள் யாரு? ஈழத்தமிழர்கள். அப்ப CAA சட்டம் ஈழத்தமிழர்களுக்கு எதிரான சட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது, குடியுரிமை வழங்காம மறுக்கின்றது. அப்ப ஈழத்தை மையப்படுத்தி அரசியல் பிழைப்பு நடத்தி வயிறை வளர்த்து கொண்டிருக்கின்ற இந்த சீமான் அவர்கள் இந்த CAA சட்டத்திற்கு எதிராக போராட்டம் பண்ணியிருக்கணும்ல, பாஜகவை எதிர்த்து கேள்விகள் கேட்டிருக்கணும்ல, மேடை போட்டு எங்கெங்க முழங்கி இருக்கணும்ல, பண்ணியிருக்கணும்ல. ஏன்னா உங்களுடைய அரசியல் என்ன அரசியல்? ஈழத்தமிழர்களை மையப்படுத்த அரசியல் பண்ணுறீங்க. என்ன சொல்கிறீங்க? பல இடங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் ஒரே இரவில் போய் ஈழத்துக்கு போவேன், ஒரே இரவில் அங்கே இருக்க சிங்கள படையெல்லாம் அடித்து நொறுக்குவேன், ஒரே இரவில் அங்கே ஈழக்கொடியை ஏற்றுவேன், கூடவே தமிழ் தேசிய கொடியும் ஏற்றுவேன். யார் சொன்னது? குடிகாரன் சீமான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது எல்லாமே. ஸோ அதனால தான் நாம் கூமுட்டை கட்சியை சார்ந்த கூமுட்டை தம்பிகள் எல்லாமே குடிகாரன் சீமான் நோக்கி கேள்வி எழுப்பியிருக்காங்க. உன்னுடைய தலையாய இலக்கு என்ன? உன்னுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன? நீ எதனை மையப்படுத்தி அரசியல் பண்ற? ஈழத்தமிழர்களை மையப்படுத்தி அரசியல் பண்ற. அப்ப ஈழத்தமிழர்களுக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த CAA சட்டத்தை கொண்டு வந்த பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து நீ எத்தனை போராட்டம் பண்ண, ஏன் போராட்டம் பண்ணல? ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பாக தான் இந்த ஒன்றிய அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணியிருக்காங்க, CAA சட்டத்தை அமல்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ நீ ஏன் கேள்வி கேட்கல, நீ ஏன் போராட்டம் பண்ணலை அப்படின்னு சொல்லி நாம் கூமுட்டை கட்சியை சார்ந்த கூமுட்டை தம்பிகள் எல்லாமே குடிகாரன் சீமானை பற்றி கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க.
இப்போதான் புத்தி வந்து கேள்வி எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு கேள்வியும் தூக்கி பிரதானமாக முன்வைக்கிறாங்க. இந்த சிஏஏ சட்டத்திற்கு ஆதரவளித்த கட்சிகள், வாக்கு போட்ட கட்சிகள் எந்த கட்சினா அது வந்து யார்? இந்த குடிகாரன் சீமான் அடிக்கடி சொல்வார் தெரியுமா, தமிழ் குடியை சார்ந்த என்னுடைய மதிப்பிற்குரிய அப்பா அப்படின்னு சொல்லி ராமதாஸ் சொல்வார் இல்லையா. ஸோ அந்த ராமதாசனுடைய தவ புதல்வன் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் ஓட்டு போட்டார், இந்த சட்டத்துக்கு ஆதரவு ஓட்டு போட்டார். அதே மாதிரி நம்ம தமிழ் குடிகள், நம்ம எடப்பாடி பழனிசாமி அவருடைய கட்சி அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களும் இந்த சிஏ சட்டத்திற்கு ஆதரவாக வாக்கு போட்டிருக்காங்க. ஸோ அப்போ குடியாரன் சீமான் வந்து யாரை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்க வேண்டும்? பிரதானமாக யாரை கேள்வி எழுப்பியிருக்கணும்னா பாரதிய ஜனதா கட்சியை கேள்வி எழுப்பியிருக்கணும். ஏன்னா அவங்க தான் சட்டத்தை கொண்டு வராங்க. இந்த சட்டத்திற்கு வாக்களித்த நபர்கள் யார்? எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமியை கண்டிச்சிருக்கணும், ஆனால் கண்டிக்கலை. அதே மாதிரி வேற யார் வாக்களிச்சா? நம்ம அன்புமணி ராமதாஸும் கேள்வி எழுப்பியிருக்கணும், ஆனால் கேள்வி கேட்டாரா? குடியாரன் சீமான் இது நாள் வரைக்கும் ஒரு கேள்வி கூட கேட்கவே இல்லை. சிஏ சட்டத்தையே போராட்டம் பண்ணல, இதில் எங்கே கேள்வி கேட்க போறாரு? ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நாம் கூமுட்டை கட்சியின் கூமுட்ட தம்பிகள் எல்லாமே தெளிவான ஸ்டேட்மெண்ட் தூக்கி முன்வைக்கிறாங்க. நீ ஏன் கேள்வி கேட்கல? உன்னுடைய ஈழத்தமிழர் தானே பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, குடியுரிமை வழங்கப்பட மாட்டாங்களே, கேள்வி ஏன் கேட்கல, போராட்டம் பண்ணல அப்படின்ற மாதிரி நம்ம நாம் கூமுட்டை கட்சியுடைய கூமுட்ட தம்பி எல்லாமே நம்ம குடியாரன் சீமானை நோக்கி கேள்வி எழுப்புறாங்க. இந்த சிஏ சட்டம் எல்லாம் சொல்லுது ரெஃப்யூஜிஸ் கேம்பில் போய் எல்லாத்தையுமே அடைக்குது. குடியுரிமை இல்லை அப்படின்னா உனக்கு வந்து இந்திய நாட்டில் வாழ்வதற்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய மக்களையும் அதே மாதிரி ஈழத்தமிழர்களும் என்ன பண்ணுது, ரெஃப்யூஜிஸ் கேம்பில் போய் அடைக்கணும். இதுதான் அவங்களுடைய நோக்கம். ஸோ இதன் மூலம் வெறுப்பு அரசியல் வந்து விதைக்கணும். ஆனால் மறுபடியும் அதை கேட்குறேன், நீங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு போராட்டம் பண்ண வேணாம், ஈழத்தமிழுக்கு ஆதரவு கேள்வி கேட்டுருக்கோம்ல, போராட்டம் பண்ணியிருக்கோம்ல. அதைத்தான் வந்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தம்பிகளும் கூட தற்பொழுது கேள்விகளை தூக்கி முன்வைக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, ஈழத்தமிழர்களுக்காக நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், கட்சி நடத்துகிறேன் சொல்லி அதையாச்சும் நீ உருப்படியாக நடத்துறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் தெரியுமா? அதாவது நான் திருநெல்வேலியில் வெள்ளம் வந்த காலகட்டத்தினால நான் வந்து தேர்தலில் வந்து அந்த சின்னத்தை வாங்குவதற்காக நான் அப்ளை பண்ண மறந்துட்டேன். இதெல்லாம் ஒரு கேள்வியா? இதெல்லாம் ஒரு பதிலா? ஒரு கட்சி நடத்துகின்ற ஒரு தலைவர் சொல்லுகின்ற பதிலா? இன்னைக்கு வந்து விவசாய சின்னம் நக்கீடு போயிருச்சு. விவசாய சின்னம் நக்கீடு போனதுக்கான காரணம் என்ன? நிறைய பேர் சொல்கிறாங்க இது திராவிடத்தினுடைய சதி. இந்த ஆள் என்ன பண்ணல, வந்து அப்ளை பண்ணவே இல்லை. தேர்தல் கமிஷன் என்ன பண்ணுறாங்க, போன வருஷம் 12வது மாதம் ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த போர்ட்டலில் போய் எல்லாரும் உங்களுக்கு தேவையான சின்னதை அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் ஒரு 10-15 ரூபா கொடுத்து ப்ரௌசிங் சென்டரில் உட்காந்து அப்ளை பண்ண வேண்டிய விஷயம், இல்லாட்டி கையில் மொபைலே இருக்குது அதன் மூலமே அப்ளை பண்ண வேண்டிய விஷயம். ஆனால் அதை கூட பண்ணவே இல்லை. அதை கூட பண்ணாமல் இருந்துட்டு சின்ன நக்கீடு போன உடனே இது வந்து பாஜக செஞ்ச சதி, நம்ம திராவிடம் செஞ்ச சதி அப்படின்ற மாதிரி நம்ம குடிகாரன் சீமான் புதுவிதமான உருட்டுகள் ஊட்டுறாரு. ஈழ பிச்சை எடுத்து, திரள் நிதி பிச்சை எடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு சொகுசு கார் மட்டும் வாங்க தெரியுதுல, சொகுசு கார் மட்டும் மறக்காம வாங்க தெரியல. அதே மறக்காம நீங்க என்ன பண்ணிக்கணும், சின்னத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கோம்ல அப்படின்னு சொல்லி நம்ம நாம் கூமுட்டை கட்சியுடைய கூமுட்ட தம்பிகள் எல்லாமே குடிகாரன் சீமான் நோக்கி கேள்விகள்லாம் தூக்கி முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஈழத்தமிழர்களை மையப்படுத்தி அரசியல் பண்றிய, இதனால தமிழ்நாட்டில் எத்தனை அகதிகள் முகாம் இருக்குது, ஈழத்தமிழர்கள் முகாம் இருக்குது, எத்தனை முகாமில் போய் நலத்தர உதவிகளை பண்ணியிருக்க சீமான் அவர்களே? எத்தனை இடத்துல போய், எத்தனை அகதிகள் முகாமில் போய் நலத்திட்ட உதவியில நீங்க பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம நாம் கூமுட்டை கட்சியுடைய கூமுட்ட தம்பிகளும் கூட கேள்வி எழுப்புறாங்க. பண்ணிருக்கலாம்ல, அவங்களும் தமிழர்கள் தானே, அவங்களுக்கும் பொங்கல் இருக்குது, அவங்களுக்கும் வந்து நியூ இயர் இருக்குது, அவங்களுக்கும் கிறிஸ்துமஸ் இருக்குது, அவங்களுக்கும் இதர பின்ன திருவிழாக்கள்லாம் இருக்குது. நாமெல்லாம் என்ன திருவிழாக்களை கொண்டாடுறோமோ அதே திருவிழாக்கள் தான் அவங்களுக்குமே. எத்தனை நலத்திட்ட உதவியில போய் பண்ணாரு சீமான் அவர்கள் அப்படின்னு சொல்லி நாம் கூமுட்டை கட்சியுடைய கூமுட்ட தம்பிகள் எல்லாமே சீமான் நோக்கி சில கேள்விகளை தூக்கி முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் வரைக்கும் குடியாரன் சீமான் ஸ்டேஜில் வந்து பிராக்டிக்கலுக்கு அப்பாற்பட்டு பேசுகின்ற விஷயங்களுக்கு கைத்தட்டி கொண்டிருந்த இந்த நாம் கூமுட்டை கட்சியுடைய கூமுட்ட தம்பிகள் எல்லாமே தற்பொழுது சீமான் நோக்கி கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படின்னே முடியும், கொஞ்சம் லாஜிக்கோட பேசுனேன், ஒரே இரவில் போய் ஈழத்தை எப்படி நொட்ட முடியும் அவன் கேட்குறாங்க. ஒரே இரவில் ஈழத்தை போய் எப்படி நொட்ட முடியும்? நான் நொட்டிடுவேன்ற இல்லையா, ஒரே நாள் எப்படி நொட்ட முடியும்? கச்சத்தீவை ஒரே நாள் எப்படி மீட்டுருவேன், எப்படி மீட்ப கேட்குறாங்க. எப்படி மீட்ப? காவேரி தண்ணியை வந்து ஒரே நாளில் கொண்டு வந்துடுவேன், எப்படி கொண்டு வருவேன்? ஆளுநர் நமக்கு பிடிக்கல அப்படின்னா ஆளுநர் வீட்டுடைய கதவை போய் பூட்டு போட்டு வந்துடுவேன், பூட்டு போட்டு சாவி உள்ளே வச்சுக்கிடுவேன். நீட்டு ஏன்டா நீட்டு தடப்பலாம் கேட்டால் நீட்டு நான் கெட் அவுட் சொல்லிடுவேன், நானும் ஆட்சிக்கு தான் நீட்டு கெட் அவுட் சொல்லிடுவேன், நீட்டு கேட்டை போட்டுருவேன். இந்த மாதிரி வந்து பிராக்டிக்கலுக்கு அப்பாற்பட்டு வெறும் வாய்ஜால வார்த்தைகள் பேசி கொண்டிருந்த இந்த குடிகாரன் சீமான் நோக்கி தற்பொழுது கூமுட்ட தம்பிகள் எல்லாமே கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கேள்விகள் தொடர வேண்டும். இந்த கேள்விகளின் மூலமாகத்தான் பிராக்டிக்கல் எது, பிராக்டிக்கலுக்கு அப்பாற்பட்டது எது, உண்மை எது, பொய்மை எது, உண்மையாவே ஈழத்தமிழருடைய விடுதலைக்காக போராடுகின்ற நபர்கள் யாரு, உண்மையாவே ஈழத்தமிழர்களை வைத்து பிச்சை எடுத்து வாங்கி தின்னு சொகுசு கார் வாங்கி தின்ற நபர்கள் யாரு அப்படின்ற விஷயம் எல்லாமே புலப்படும் என்பதை கூறிக்கொண்டு கற்பை ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் என்பது வரை கூறிக்கொண்டே நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.